Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம்யா. விளங்காத பயலுக்கு நடுவரே, என்னப்பா ஒரு சந்தேகம். சொல்லுப்பா. இப்போ யார் வயசுல பேசுனீங்க? ஐயா சாலமன் பாப்பையாப்பா. சத்தியமா வரல, உங்க வயசுலயே பேசுனீங்க. இப்படித்தாயா பட்டி மண்டபம்னு சொன்னால அவன் கலாச்சிக்கிட்டு. நடுவரே நிறுத்துங்க. நான் கேப்டன் வாய்ஸா? யோ, இது திண்டுக்கல் லியோனி சாரியா? திண்டுக்கல் லியோனியா? இப்படியே நீங்க பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் நானும் ஒரு நிமிஷம் நிறுத்து. நீ யார் மாதிரி பேசுற? எல்லாருக்குமே தெரியும், இதுதான் கமல் வாய்ஸ். சத்தியமா தெரியல. நீயும் மிமிக்ரி பண்ணாத, நானும் மிமிக்ரி பண்ணானா? ஓகேவா? டீல். இந்த டகுல்.com நிகழ்ச்சியில நீங்க இதுவரைக்கும் வந்து எல்லாமே வந்து காமெடியா பார்த்திருப்பீங்க. ஆனா நாட்டு மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த டகுல்.com நிகழ்ச்சியில சமுதாய சிந்தனையை என்ன நீங்க விதைச்சிருக்கீங்க கேக்குறாங்க இல்லையா? நம்ம நடுத்தரல நடந்து போகும்போது நிறுத்தி கேட்டான். யார் நடுவரே? ஆடியன்ஸ் கேக்குறாப்பா, என்ன நீங்க காமெடி மட்டுமே பண்றீங்க, சமுதாயத்துக்கு என்ன சொன்னீங்க, எங்களுக்கு என்ன பாடத்தை சொல்றீங்க அப்படின்னு. சோ இந்த காலத்துக்கு பட்டிமன்றம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவசியமான ஒண்ணு. பண்டிகை, அந்த பண்டிகையை கொண்டாடாத வீடுகள் கூட இருக்கலாம், ஆனால் பட்டிமன்றம் பார்க்காத வீடுகள் இல்லை. சூப்பர். எந்த மதத்தை சார்ந்த பண்டிகை வந்தாலும் சரி, எத்துணை சேனல்கள் இருந்தாலும் சரி, எல்லா சேனலையும் பட்டிமன்றம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிக்கிறான். அருமை நடுவர் அவர்கள். எல்லா பட்டிமன்றத்திலும் காமெடியை உள்ள கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. காமெடியா சொல்லும் போது லாவகமா லட்டு மாதிரி வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க. சோ அதனால நம்ம நிகழ்ச்சியில பட்டிமன்றத்தின் மூலமாக நம்மளுடைய சமுதாயத்திற்கு நல்ல பல கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. சத்தியமா? எங்க அம்மா மேல சத்தியமாடே. அதற்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கால இளைஞர்களுக்கு தேவையான ஒண்ணு, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, அவசியமான ஒண்ணு, கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே ஒண்ணுதான். என்ன விஷயம்னா, பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் மாணவர்கள் செல்வது எதற்கு? அதான் தலைப்பு. படிக்கவா பெண்களை மடிக்கவா? அருமை. நான் நிறைய பட்டிமன்றம் பேசியிருக்கேன் நடுவர் அவர்களே. இப்படி ஒரு அருமையான தலைப்பு இது வரைக்கும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஏன் வந்தேன்னா இந்த தலைப்பு கேட்டே வந்திருக்கேன் நடுவர். அதுதான் காரணம். ஏனென்றால் நம்ம அலசி ஆராயணும். இவங்க பசங்க படிக்கத்தான் போறாங்களா, இல்ல பெண்களை மடிக்கத்தான் போறாங்களா, எதுக்காக போறாங்க, இந்த கால இளைஞர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த விஷயமா நம்ம மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்காக ஒரு 4 பெரிய அறிஞர்களை நம்ம இங்க கூப்பிட்டுருக்கோம். அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். அதாவது இந்த கால இளைஞர்கள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் செல்வது எதற்காக என்றால், படிக்க அல்ல, பெண்களை மடிக்கத்தான் என்று. 2வது தடவை சொல்றீங்க. இது எத்தனை தடவை சொன்னாலும் என்ன, கேட்டுக்கப்பா. சரி, கேட்டுக்க. பெண்களை மடிக்கத்தான் என்று சொல்வதற்காக அணியை தலைமை தாங்கி நடத்த வந்திருப்பவர் யார் என்று கேட்டால் கோதண்டம் அவர்கள். இந்த கோதண்டத்தை பத்தி சொல்லணும்னா, வெறும் பையன் வெட்டி பையன் தண்டம் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நடிக்கிறவர். சின்ன திரையில ஒரு தசாவதாரம் கமல் மாதிரி. இவர்கிட்ட 3 ரூபா பென்சிலு, 5 ரூபா பவுடரு, 10 ரூபாய் அந்த டீ தூள் இருந்தா போதும். இவரே வரைஞ்சுக்கிட்டு டீ தூளை ஒட்டி தாடி ஆக்கி இதாக்கி விற்க வச்சு ஏதாவது மேக்கப் மேன் கூட இருக்க வேணாம், தசாவதாரமா பல கட்ட பண்ணுவாரு. மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பண்ணக்கூடிய மிக சிறப்பானவர் நம்மளுடைய கோதண்டம் அவர்கள். அந்த பெண்கள், அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் செல்றது எதுக்காகனா பெண்களை மடிக்க அப்படிங்கிறதாக பேச வராரு. போதும் கையறைக்கு வாழ்த்துறீங்களா வாடுறீங்களா? நீங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் உங்களை ரசிக்கிறாங்க. உங்களுக்கு சப்போர்ட், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்கா இருக்கிறவங்க இல்ல. அவருக்கு ஆல்ரெடி சப்போர்ட் தேவைதான். சப்போர்ட் தேவைதான். அவரை பாத்தீங்கன்னாலே தெரியும். இருக்கட்டும். இப்ப பல்கா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சிங்கர், பாடகி, நல்ல பேச்சாளர், நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, நல்ல திறமைசாலி, பல கடைகளிலே அரிசியை வாங்கி எதை சாப்பிட்டால் எந்த அளவிற்கு குண்டாவும் என்பதை கற்று தெரிந்த, நாளும் தெரிந்த நாயகி நம்மளுடைய லாவண்யா அவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த பக்கம், யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இந்த கால பசங்களா ஸ்கூல் போறது எதுக்காக, படிக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த அணியை தலைமை தாங்கிறதுக்கு வந்திருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா கதிர். அவரை பத்தி நம்ம சொன்னோம்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஐயா நடுவர் அவர்களே, நான் 40 வாய்ஸ்ல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே வாய்ஸ்ல தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை நம்ம கேட்கணும், அது நம்ம தலையெழுத்து. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நடிகர் என்றும் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. கலர் கலரா சட்டையை போடுவாரு,
கூப்பிட்டா ஒரு சட்டையோட வந்துருவேன், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேச்சாளர் நம்மளுடைய கதிர் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்காரு. படிக்கத்தான் அப்படிங்கிறது. அந்த பக்கத்துல அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற யாரும் பாத்தீங்கன்னா ஓமக்குச்சி நரசிம்மனோட இடத்தை ஃபில் பண்றதுக்காக வந்திருக்கிறவரு. லுல்லு சபால கிட்டத்தட்ட 8 வருஷமா நடிச்சிருக்கிறவரு. இப்ப நடிகர் சந்தானத்துக்கு நல்ல ஒரு நண்பர். எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா போகக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நண்பர். போன டைம் நான் ஷூட்டிங் போகும்போது கூட அங்க பார்த்தேன். ரொம்ப அழகான பேச்சாளர், அவரும் சிறந்த நடிகர், நகைச்சுவை நேரம். அவர் பேசவே வேணாம், பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். அப்படிப்பட்டவர் வெங்கட்ராம் அவர்கள். கையெழுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லுங்க. வரும்போது தான் சொல்லிட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவாங்க. யோ எனக்கு இல்லையா, மக்களுக்கு சொல்லுறியா வணக்கத்தை? ரொம்ப சந்தோஷம். இப்ப மைக்ல சொல்லிருக்கலாம்ல வணக்கத்தை. ஏப்பா உங்க சண்டை பெரிய சண்டையா இருக்கும். அணியில வந்து சண்டை போடாம சமாதானமா இருங்க, சரியா? ரைட், ஓகே. இப்ப நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அதாவது பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போவது எதற்குன்னா பெண்களை மடிக்க என்பதற்காக அணியை தலைமை தாங்கி இருக்கும் கோதண்டம் அவர்கள் பேச்சை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள வாங்க. பேச்சாளர்களுக்கு ஒரு குறிப்பு, 4 நிமிஷத்துக்கு மேல யாரும் பேசாதீங்க. மனிதன் என்றால் சொல் புத்தி இருக்க வேண்டும் அல்லது சுய புத்தி இருக்க வேண்டும். நடுவர் அவர்களே, என்ன சொல்றீங்க இப்போ? இல்ல அது இல்லாதவங்க தான் ஃபீல் பண்ணணும். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ஓகே ஓகே, பேசு பேசு. இப்ப எங்களுக்கு சுயமா பல புத்தி இருக்கிறதால தான் நாங்க அந்த டீம்ல உட்காந்துருக்கோம். அப்ப இவங்க யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணீங்க. நடுவர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றேன். நான் அப்படி சொல்ல நடுவர்களே, நீங்க பேசுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரி. பள்ளியில ஒரு மாணவன் கிட்ட போய் ஆசிரியர் கேட்டாரு, டேய் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க, என்னைக்காவது நீ வருத்தப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு. பையன் சொன்னா வருத்தப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னு. உடனே வாத்தியார் கேட்டார், எதுக்குடா வருத்தப்பட்ட அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், உன்கிட்ட படிச்சு நான் பெரிய ஆளாவே வீட்டுல நம்பியிருக்காங்க பாரு, அது நினைக்கும் போது வருத்தமா தான் சார். நல்ல நல்ல காமெடி. அந்த பையன் அவங்க வீட்டுல அந்த வாத்தியார்கிட்ட படிக்க வச்சாங்கன்ற வருத்தத்துல சொல்றான். இது ஒரு பக்கம். ஆசிரியரை குழப்புறாங்க, அப்புறம் எப்படி படிப்பாங்க? இல்ல இப்போ நம்ம தலைப்பு வந்து ஆசிரியர் குழப்புறாங்களா இல்ல பையன் நல்லா படிப்பாங்கிறதா இல்லையா? நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்களா? படிக்க போல நடுவர் அவர்களே, போல பெண்களை மடிக்க போறான்றதுக்கு தான் இதெல்லாம். சரி சரி சொல்லுங்க. நடுவர் அவர்களே, இவன் புக்கு எப்படி போய் வாங்கணும்? காசு கொடுத்தா வாங்க. ஆமா நடுவர் அவர்களே, பெரிய பெரிய விஷயம் தான் நீங்க சொல்லுவீங்க, சின்ன சின்ன விஷயம் தான் நாங்க பேச முடியும். நாங்க அணியில இருக்கோம். ஒரு திரைப்பட பாடல ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். எப்படி? பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. அதுக்கப்புறம் என்ன லைன் தெரியுமா நடுவர் அவர்களே? அது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை, நீயே சொல்லிடு. சொல்லி சொல்லி புரியும் பாடம், சொல்லாமலே தெரியும் பாடம், மைனாவே 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 வா அப்படின்னா. இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கான்னா, மைனாவே 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 வான்னா. அவன் புக்கு வாங்க போயிருந்தா நைனாவே 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 வா, அப்பாவை கூப்பிட்டு இருந்தா நியாயம். கரெக்ட். அவன் மைனாவை கூப்பிடும் போதே தெரியுது அவன் ஃபிகரை மடிக்கிறதுக்காக தான் புக்கு வாங்க போறான். அருமையான பாயிண்ட். அதை தெரிஞ்சு தானே அவன் கவிஞன் எழுதி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்னு இதே மாதிரி ஒரு பாடல்ல வருது. சொல்லு சொல்லு. ஏபிசி எல்லாம் உன் கைராசி வா ரோசி. அப்ப கூட ஏபிசிடி படிக்கும்போது கூட ரோசியை கூப்பிடுறான் நடுவர் அவர்களே. முடியுமா? இல்லை நடுவர் அவர்களே, படிப்பாங்க. அவன் படிக்கவே போல நடுவர் அவர்களே, உசார் பண்ண போறான். இல்லை அதாவது போறான். அவன் ஏன் ரோசியை கூப்பிடுறானா? நீ இப்ப பேசாத. இப்போ எல்லாருமே படிச்சிருந்தா, இவங்க அணி சொல்ற மாதிரி எல்லாருமே படிச்சிருக்காங்க வச்சுங்க நடுவர் அவர்களே. சரி, எல்லாருமே படிச்சிருந்தா உலகத்திலேயே இந்தியா முதலிடத்துல இருக்கு. ஆமா. ஆனா மக்கள் தொகையில 2ஆம் இடத்துல இருக்கு. என்ன அர்த்தம்? உசார் பண்ணதால தானே வந்த வேணா இதெல்லாம். அருமை, அற்புதமா சொல்லிருக்க. நல்ல நல்ல பாயிண்ட். இது தெரியாம விவரம் தெரியாம வந்து உட்காந்துக்கிட்டு நான் படிக்க போறாங்க. படிச்சிருந்தா இன்னைக்கு இவங்களே இங்க வந்திருக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. இவங்களுக்கு மடிக்கவும் தெரியல, படிக்கவும் தெரியல. அதான் உண்மை. ஆமா. ஒரே ஒரு விஷயத்த லாஸ்டா பதிவு பண்ணோம் நடுவர் அவர்களே. எந்த விஷயம் அப்படின்னா, இன்னொரு பாட்டு என் அணியில இருக்காங்கல்ல, பாட்டு இல்லைங்கய்யா, என் அணியில இருக்காங்கல்ல, அவங்க நல்லா படிச்சவங்க. அவங்க மட்டும் தான் படிச்சாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல எல்லாரும் அவங்கள மடிச்சாங்க. அதனால எல்லாரும் தேராமே போயிட்டாங்க. அந்த அம்மா உண்மையை சொல்லதான் வந்தாங்க. கோதண்டம் நீங்க இது வரைக்கும் சொன்ன பொய் கூட நாங்க ஒத்துப்போம். ஆனா இப்போ ஒரு பொய் சொல்றீங்க பாத்தீங்களா, மனசாட்சியே இல்ல உங்களுக்கு. என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்புறம் பேசுறேன், அவருக்கு டைம் ஆயிடுச்சு. அதாவது அந்த பள்ளியிலேயே இந்த அம்மா தான் படிச்சவங்க. அது அந்த அம்மாவே ஒத்துக்கிறாங்க, நாங்களும் படிக்கதான் சென்றோம்ட்டு. ஆனா இருக்கிற மீதி மாணவர்கள் எல்லாம் மடிக்க வந்ததால மடிந்து போனார்கள். அது மடிக்கதாயா வந்துட்டு இருக்கா இன்னைக்குன்றத
என் அணு என்ன அளவுக்கு பேச முடியுமோ வலு சேர்க்க முடியுமோ சொல்லிட்டேன் நடுவர் அவர்களே. அடுத்தது எங்க டீம்ல இருந்தே வந்து பேசுவாங்க. இவங்களை வெட்டியா பேச விடாதீங்க. ஏன்னா விஷயமே இல்ல நடுவர் அவர்களே. உங்களுக்கும் புத்தி இல்ல அப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நடுவர். நான் நினைக்கல. உங்களுக்கு அறிவு இல்ல புத்தி இல்லன்னு வந்த உடனே பேசினாங்க. தனியா சொன்னாங்க நடுவர். எனக்கு வருத்தம் இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீர்கள். ஒரு புத்திசாலி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்பதில் எந்த ஐயமும் தேவை. அறிவு இருந்தால், மனிதனாக இருந்தால், நல்லவனாக இருந்தால் நல்ல ஒரு பதிலை தான் கொடுப்பார்கள், தீர்ப்பை தான் கொடுப்பார்கள். அந்த தீர்ப்பை நம் நடுவரிடம் நிச்சயமாக இருக்கும் என்று முழு நம்பிக்கையோடு என்னுடைய உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் படிக்க போலையா, பெண்களை மடிக்கத்தான் போயிருக்காங்க. ஏன்னா நிறைய சாட்சிகளை வச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு துணை சேர்க்கிற அளவுக்கு கவிஞர்களை கூட சேர்த்துக்கிட்டாரு. பாடலாம் கொண்டு வந்து அந்த அளவுக்கு பாடினாருன்ட்டு இவர் என்னதான் பேசினாலும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க நம்மளுடைய கதிர் எதிரணி தலைவர் பயங்கரமா அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு இல்லைங்க அவர் இப்ப இந்த காலத்துல எதுக்காக போறாங்கன்னா படிக்க மட்டும்தான் அப்படின்றாரு. பாங்க நீங்க என்ன பேசுறீங்க பாப்போம். மைக்கு அந்த பக்கம் கொடுத்துருங்க. வேணாம் விடுங்க, வச்சுங்க. நல்லா நல்லா இருக்கியா? இங்கே அலையென திரண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு எனது முதல் வணக்கம். இங்கே நடுவராக வீற்றிருக்கும் உங்களுக்கு எனது இரண்டாவது வணக்கம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் தான் நமக்கு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஆகிட்டான். பரவாயில்ல விடு. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எனது அணிக்காக என்னையும் நம்பி மைக்கை விட நீ கொஞ்சம் குள்ளமா இருக்க. மைக்கு சாட்சி. நன்றி நன்றி நடுவர் அவர்களே. அதாவது எனது அணிக்காக என்னையும் ஒரு மனிதனாக நம்பி காலை உணவு கூட அருந்தாமல் எனக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கும் எனது அணியின் வெங்கட்ராமன் அவர்களுக்கு எனது மூன்றாவது வணக்கம். மற்றும் மைக் செட் போட்டவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் நீ என்ன தலைப்பு பேச வந்தியா இல்ல வணக்கத்தை மட்டும் 5 நிமிஷம் சொல்லிட்டு போய் உட்காரலாம்னு பாக்குறியா? நடுவர் அவர்களே, எனக்கு 5 நிமிடம் நீங்க டைம் கொடுத்திருக்கீங்க. ஆமா, நான் என்ன பேசுறது? நடுவர் அவர்களே ஒரு நிமிஷம் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். நீங்க நான் பேசும்போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிதான். அப்ப அவன் எல்லாம் பாயிண்ட் எழுதியிருந்தா கூட நேரம் பேசிருக்கலாம். அதை கேட்காத நீ. இல்ல கேட்கல. நீ அதை கேட்க மாட்ட. ஓ அப்படியா? அதாவது நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து கோதண்டம் அருமையாக பேசினார் என்பதை விட பாடினார், அருமையாக பாடினார். நான் நேற்று இதற்காக எந்த ப்ரிப்பரேஷனும் செய்யவில்லை. எனக்கு தெரிந்திருந்தால் நானும் ஒரு கடையில் போய் ஒரு 4 பாடல் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இங்கே நிறைய பாடல்களை பாடியிருப்பேன். அப்பா கதிரு, அந்த கதைலாம் வேணாம். இப்போ மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்கு? படிப்பதற்காக பேச வந்திருக்கேன். ஆமாம் நடுவர் அவர்களே, ஞாபகப்படுத்த வேண்டியது நடுவர் அவர்களே. அதாவது எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி, அதனால் நான் அடிக்கடி மறந்து விடுவேன். அதாவது நடுவர் அவர்களே, அவர் கூறினார், அதாவது மாணவர்கள் மடிப்பதற்காக கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்கிறார்கள் என்று. ஆமா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், படித்தால் தான் ஒரு ஃபிகரையே மடிக்க முடியும். படிக்காத பையன் போய் நீ ஃபிகரை உசார் பண்ண முடியுமா? அந்த ஒரே நிமிஷம் தலையிடுக்கு மன்னிக்கணும் நடுவர்களே. அந்த படித்த மாணவன் கூட 2 ஃபிகர் தான் நிற்கும். அவன் ஸ்பைக்கம் வச்சுன்னு போய் பாருங்க, மொத்த பொண்ணும் அவன் கொஞ்சம் தான் சுத்தம். இல்ல மொத்த பொண்ணும் நிக்கும். ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறது அந்த 2 பெண்கள் மட்டுமே. அதை விட அவன் படித்தால் அந்த பெண்ணை மட்டும் இல்ல, அவங்களுடைய அம்மாவையும் உசார் செய்ய முடியும். இல்லை நடுவர்களே, நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். அதாவது அவர் அது படித்த ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு மணமகன் என்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். அதனால அவர்கள் வீட்டு பெற்றோரையும் அவர் பார்த்துப்பாரு. அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம். சரி சரி. இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், பசீத்த பாவன சீதாராம். இது எதற்காக கூறினார்கள் தெரியுமா? தெரியாதப்பா. சத்தியமாக உங்கள் யாருக்கும் தெரியாது என்று எனக்கு தெரியும். சொல்லட்டும்ல, நீ தெரிஞ்சா சொல்லு. எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கூறினார்கள் நடுவர் அவர்கள். யோசிக்கிறாரு, என்னன்றதை யோசிச்சிட்டு இருக்காரு. யோசிக்கவில்லை, நான் பதிலே கூறிவிட்டேன். நடுவர் அவர்களே, இதுல பிரச்சனை என்னன்னா 4 பாட்டு நான் பாட்டேன். எந்த பாட்டு இல்லைன்னு ஒன்னு எடுத்து பாடி இருக்காங்க. அப்படியா? சரி, போட்டிக்கு போட்டி. அப்போது அவரே ஒற்றுக்கொள்கிறார், நான் பாடல் தான் பாடினேன் என்று. இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாட்டுல கருத்து இருந்தது, உங்க பாட்டுல என்ன இருக்கு? இப்ப யாரும் இந்த கருத்து முறுக்கு மிச்சர் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. கருத்தில் முறுக்கும் மிச்சரும் வராது. கருத்தில் முறுக்கும் மிச்சரும் வராது என்பதை சொல்வதற்காகத்தான் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நீ உன் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேச. நடுவர் அவர்களே, அது தெரிந்தால் நான் பேசியிருக்க மாட்டேன். நடுவர் அவர்களே,
அது தெரியாமல் தான் 5 நிமிடமாக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் கருத்தும் காரியமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு லீடுக்காக நான் பேசும்போதே எடுத்து பேசிட்டாரு. அவங்க பேசும்போது என் கையில இருந்து ஒருத்தர் பேசினா விட்டுருங்களா? எவ்வளவுதான் வர்றது பேசுப்பா. நடுவர் அவர்களே, அதாவது அவர் பாடினார் ஏபிசி நீ யோசி வா ரோசி என்றார். ஆமா. அதாவது அந்த பையன் எதற்காக ரோசி அழைத்தான் என்று தெரியுமா? அதுதானப்பா, அது டாவ் பண்றதுக்கு, லவ் பண்றதுக்கு, அவர்களே. அதாவது நான் படித்து விட்டேன் ரோசி, உனக்கும் கற்றுக் கொடுக்கிறேன் படி என்றான். நல்ல பாயிண்ட் தானே சொல்லியிருக்கான். நீ தப்பா புரிஞ்சிருக்க. அவன் படிப்பதற்காகத்தான் ரோசியை அழைத்தானே தவிர மடிப்பதற்காக அல்ல. இல்ல சத்தியமா இல்ல. அதாவது எந்த பாடல் வந்தாலும் அதை தவறான விஷயத்தை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நமது கோதண்டம். எனக்கு கொஞ்சம் ரோலிங் ஆகிறது. ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், பாடல்கள் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொல்வதை விட நான் முன்னே சொன்னேன், சொந்த புத்தி வேணும் இல்ல சுய புத்தி வேணும். சொல் புத்தியோ சுய புத்தியோ வேணும். அது எல்லாத்துக்குமே புத்தி வேணும் கோதண்டம் அவர்களே, அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சரி, நீ முதல்ல புரிஞ்சுக்க. தலைப்பு வா, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதாவது தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? பேசிட்டு தலைப்பு என்னன்னு கேக்குற? நான் தான் கொஞ்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்கு? படிப்பதற்கா, பெண்களை மடிப்பதற்கா? நீ படிக்கிறதுக்காக பேச வந்திருக்க. அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, இனிய தலைப்பு, இன்பமான தலைப்பு. பாப்பா டைம் முடிஞ்சு போச்சு, உட்கார் வா. நன்றி நடுவர் அவர்கள். இப்போ நம்ம கதிர் காமெடியா பேசினாலும் தலைப்புக்கு உள்ள வரலன்னு சொன்னாலும் சில பல கருத்துக்களை சொல்லி இருக்காரு. எந்த நடுவர்களே சொன்னாரு, அனாவசியமா ஈத்து விடாத நடுவர்களே. இல்ல சொல்லி இருக்காரு. அந்த கருத்துக்களை நம்ம இப்படி பப்ளிக்கா சொல்லும் போது நம்ம எதையும் மூடி மறைக்க முடியாது. படிக்கிறதுக்காக தான் போறாருன்னு ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லி இருக்காரு. அவரும் படிச்சிருக்காரு, 10வது வரைக்கும் படிச்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த பொண்ணும் அவருக்கு மடியல. அவர் ட்ரை பண்ணிருக்காரு, என்கிட்ட பர்சனலா சொன்னாரு. பல பெண்களை ட்ரை பண்ணாரு, முடியல மடியலன்னாரு. ஸோ அது அப்ப இவர் படிக்கத்தான் போயிருக்காரு. இப்போ அப்படிலாம் இல்லைங்க, படிக்க யாருங்க போயிருக்கா? யாரு போறா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு? படிக்கிறதுக்கா போறாங்க? இல்ல பிகரை மடிக்கிறதுக்கு தான் போறாங்க. இரியா, இது இல்ல அப்படின்னு பேச வர்றதுக்காக நம்மளுடைய லாவண்யா வராங்க. வாங்க லாவண்யா. இவரை மாதிரி நான் ஒருத்தருக்கா வணக்கம் சொல்லலைங்க. சொல்லாதம்மா, எல்லாருக்கும் சேர்த்து என்னோட வணக்கம். சரி, ரைட். இவர் சொல்றாரு படிக்கிறதுக்கு தான் எல்லாரும் போனாங்கன்னு அடிச்சுக்கிறாரு. படிக்கிறதுக்கு போனா ஏங்க நீங்க எல்லாம் இங்க உட்காரீங்கன்னு என் தலைவர் கேட்டார். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். அடிச்சு பின்னிடுவேன் உன்னை. ஏன் நீ பேசானா பேச மாட்டேன், நீங்க சந்தேகம் அப்புறம் பேசு. தலைப்பே தெரியாம இவ்வளவு நேரம் 5 நிமிஷம் பேசினாரு. சரிம்மா, நீ தலைப்பு தெரிஞ்சுட்டு 4 நிமிஷம் நல்லா பேசுமா. அவன் படிக்க போயிருந்தா ஏன் இப்படி எழுத போறா? லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்ட இன்னும் எழுதல. ஏன் எழுதல? பச்சிதான் எழுதிருப்பான். அவனுக்கு எழுத தெரியல, அதனால யாரையும் கேட்டிருக்கா. அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது இவரை எங்கிருந்து நீங்கள் அழைத்து வந்தீர்கள்? மீன் மார்க்கெட்டில் இருந்து வந்தது போல் பேசிக் கொண்டிருக்கிறார். பேச்சாளர்கள் எந்த முறையில் வேணுமாலும் பேசலாம். நீ பேசுனத குறை சொன்னா, இப்ப பேசுன அவ்வளவுதான். சொல்லுங்க. என் தலைவர் சொன்னது போல நானும் இதனால் பாதிக்கப்பட்டவள் தான். ஓ, எப்படி? நான் படிக்க போனேன், பின்னாடி 4 பேர் மடிக்க வந்தாங்க. அப்ப நீங்க படிக்க தானே போயிருக்கீங்க. அப்ப பள்ளிக்கூட மாணவர்கள் என்ன படிக்க உடலையே. ஒரு பையன் இப்பெல்லாம் 4ஆம் கிளாஸ்லயே உட்கார்ந்து நைட் ஃபுல்லா எழுதுறான். அம்மா நினைக்கிறாங்க பையன் ஹோம்வொர்க் எழுதுறான், விழுந்து படிக்கிறான்னு. காலைல கேக்குறாங்க, எப்ப ஹோம்வொர்க்லாம் எழுதிட்டியா? நான் பாத்துக்கிறோம், வேலையை பாரு. பேப்பரை மடிச்சு பேக்குள்ள வைப்பான். என்னப்பா அது? உன் வேலையை பாருன்னு. போறான் ஸ்கூலுக்கு. டார்லிங், அவன் கூட படிக்கிற பொண்ணு. ஓ, அப்படி திடீர்னு என்ன கூப்பிட்டீங்களா? அந்த பொண்ணு கேக்குது, என்னடா? ஓ சி, இந்தாம்மா லவ் லெட்டர். லவ் லெட்டர் படி. ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது எல்லாமே நீங்க நான் சிக்காவே போயிட்டு இருக்கு. என் டீம்ல இருக்கிறவங்க அனாவசியமா இல்லப்பா, திடீர்னு எனக்கு ஒரு சேஞ்ச் ஒரு கிடையாது. இந்தாம்மா லவ் லெட்டர் படி. 4வது படிக்கிற பையன், 9 வயசு பையன். அந்த பொண்ணு சொல்றா, சீப்போ உனக்கு பிடிக்கல, உனக்கு வேணாம்னா பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட குடுமா. ஓ, இது அவன் அந்த பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற. அப்ப படிக்க போலாமே. படிக்க போயிருந்தா ஏன் லவ் லெட்டர் எழுத போறான்? இல்லையா? எதுவா இருந்தா என்ன நடுவர் அவர்களே, அதுவும் ஒரு படிப்பு தானே. அதுலயே அவன் தப்பு எழுத அந்த பொண்ணு காரி துப்புச்சு. இல்லம்மா, அப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு லெட்டர் கொடுத்தால் இவர்கள் ஓகே சொல்வார்களா என்று சொல்லுங்கள். நான் இங்கே எழுதி தருகிறேன். நீங்க கொடுத்திருந்தா உங்களுக்கு எப்பவோ மடிஞ்சிருக்கும். நீங்க தப்பா படிக்காம இருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன லாவண்யானா, இப்ப நீங்க சொல்றது லவ் லெட்டர் எழுதுறதுக்கு படிக்க போகணும்னு சொல்றீங்களா? எப்படி? படிக்க போயிருந்தா எதுலயுமே தவறு வராது. இப்ப அவங்க படிக்கல.
மடிக்க தான் போயிருக்காங்க. உங்களை நீங்க படிக்கும் போது எத்தனை பேருமா உங்களுக்கு மடிக்கிறதா ட்ரை பண்ணாங்க? லிஸ்ட் வச்சுக்கிறது இல்ல தலைவர். ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறது இல்ல நீங்க பொதுவா? நடுவுல ஒரே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். சொல்லுப்பா. நானும் பேசினா அவரும் பேசினா திரும்பி பார்க்கவே இல்ல. யோ திரும்பி பாத்தியா? கழுத்து ரொம்ப நேரமா பார்த்து பேசுறீங்க நடுவுல. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்க வந்து பேசி தீர்மா. சரிம்மா, உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. டக்குன்னு வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லிட்டு உட்காருமா. அவர் 4வது படிக்கிற பையனே இப்படின்னா அப்ப கல்லூரியில படிக்கிறவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அவன் காலேஜ் லயலா காலேஜ் இங்க நுங்கம்பாக்கத்துல இருக்கும். அந்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ்ல இருக்கும். இங்க வந்து காலையில பைக் எடுப்பான் காலேஜுக்கு போறதுக்கு. அந்த பொண்ணோட காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறது. அது அந்த பொண்ணோட காலேஜ். அந்த பொண்ணு காலேஜுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? மடிக்க போறான். அப்ப அவன் படிக்க என்னதான் அவன் மடிக்க போயிருந்தாலும் ஸ்டெல்லா மேரிஸ் என்ற அந்த போர்டை படிக்கவா செய்கிறான் இல்லையா? காலேஜ் கேம்பஸ் வாசல்ல தான் நிக்கிறான். போர்டு படிக்க போலாம். அவன் அந்த பையன் செஞ்ச மாதிரி இல்ல, இவர்களே செஞ்ச மாதிரி இருக்கு. அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நல்ல சிறந்த பாடம். அழகா சொல்றாங்க. அந்த பெண்மணியா இருந்தாலும் அழகா தன்னோட கருத்தை பதிவு செய்றீங்க. அனுபவம் எனக்கும் இருக்கு இல்லையா? அது சொல்லிட்டீங்க. பள்ளியில படிக்கும் போது இருக்கு, கல்லூரியில படிக்கும் போது இருக்கு, ஏன் இப்பவும் இருக்குல்ல. ஓ ஓ ஓ நீங்க போடுற ஓ வேற மாதிரி இருக்கு. இல்ல அதான் இப்பவும் இருக்குன்னா அப்ப இனிமே பட்டிமன்ற பேச்சுல தொடர்ந்து என்னோட பட்டிமன்ற அப்படி கேட்க கூடாது. ஓஹோ அப்படின்னு கேட்கணும். சரி சரி சரி. என் அணி தலைவர் எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கான்னு எனக்கு இதுல இருந்தே தெரியுது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தெரியுது. அடுத்த டைம் வேற டீம்ல உட்கார வைக்கிறவனே. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி முடிச்சிட்டீங்களா? ஏதாவது பாயிண்ட் இருக்கா? அவ்வளவுதான். உங்களுக்கு 10 செகண்ட்ல ஏதாவது சொல்ல முடியுமா? 10 செகண்ட் நீங்க நல்ல தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏன்னா தலைப்பே தெரியாம பேசுறவங்களுக்கு தீர்ப்பு கரெக்டா சொல்லுங்க. சரி, வந்து உட்காருங்கம்மா. நிறைய பேரை வந்து படிக்கும் போது இவங்க படிக்க போய் எத்தனை பேரும் படிக்கல, நிறைய பேர் மடிச்சிருக்காங்க, இவங்களை ட்ரை பண்ணிருக்காங்க, இவங்களை படிக்க விடலை. இதுல 4வது படிக்கிற பையன் வேற லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு வேணான்னா பக்கத்து பொண்ணு கொடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன். அப்ப எவன் படிக்க போறான்? எவன் படிக்க போறான்? படிக்கிறதுலாம் போல, பெண்களை மடிக்கிறது தான் போறான்னு அழகா 2 பேரும் பேசி முடிச்சிருக்காங்க. நிறைவா பேசுறது நம்மளுடைய வெங்கட்ராஜன். வாங்க பேசுங்க. வணக்கம் சொல்லணும் நல்லா இருக்கும். வணக்கம் சொல்லிடுங்க. இல்ல சொல்லிட்டீங்க, சொன்னா சொல்லுங்க, சொல்லலாம் விடுங்க. வெளிப்படையா கேட்க முடியும் நாங்களாம். சரி சொல்லிடுறேன். வணக்கம். நான் எதை பத்தி பேசுறேன்? என்னையா உங்க டீமே அப்படித்தானா? எனதானி என்றாலே அப்படித்தான் நடுவர் அவர்களே. சரி விட்டுரு. சொல்லுப்பா, சொல்லுங்க வெங்கட்ராஜனே. சார் பேருனா? யார் பேரு? சார் பேரு கோதண்டம். என்ன மாதிரி தான் ஒல்லியா தான் இருக்கிறாரு. சரி, அது இப்ப பிரச்சனை இல்ல. இது மாணவர்கள் படிக்க போறாங்களா சைட் அடிக்க போறாங்களா விவாதம் இல்லையா? ஆமா. பொண்ணுங்கிட்ட பையன் பேசினா தப்பா? சத்தியமா தப்பு கிடையாது. நம்ம தப்பாமா? தப்பு இல்ல, ஆனா பேசுறதோட நோக்கம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் யாருமா கேட்டா? விட்டுரு. நீ அந்த பொண்ணை கண்ணை பார்த்து பேசு, பையன் கண்ணை பார்த்து பேசு. வெங்கட்ராஜனே, நீங்க பேசுறது இந்த பொண்ணுகிட்டே பேசக்கூடாது, ஆடியன்ஸை பார்த்து பல பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணு அந்த சைடு உட்கார வச்சுட்டீங்க. பொண்ணு சென்டரா உட்கார வச்சுக்கணும். யோ சென்டர்னா இப்ப நடுவுல நானா பார்த்து பேசுவோம்ல, இப்படி பார்த்து பேசுவோம்ல. நானும் அலசி பாரு, உள்ள பூந்து பாரு, அப்பதான் புரியும். சும்மா சொந்த புத்தி இல்ல, லவ் லெட்டர் எழுத தெரியலன்னு இப்பெல்லாம் நீ பதானம் பண்ண கூடாதுமா. 5 வரல ஒன்னா இருக்குதா? 5 வரல இது எல்லாம். ஆமா, 5 வரல ஒன்னா இருக்கான்னு ஏதோ ஒருத்தர் 2 பேர் பொண்களை மடிக்க போறா, மத்தவங்க படிக்க போறாங்க. மத்தவங்க படிக்க போறாங்க. அது சரியே கிடையாது. வளர்ப்பு வந்து மாறி நான் நினைக்கிறேன் ரொம்ப பேசிட்டாங்க. 30 நிமிஷம் இருக்கா? இல்ல முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களுக்கு எடுத்துலான்ட்டீங்களா? முடிச்சுட்டு போயிரு. ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்தது. அதாவது 2 டீமே நல்லா பேசிட்டீங்க, அணித்தலைவர்களும் நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு கருத்துக்களை அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு அவங்கள நல்லா பேசியிருக்காங்க. இந்த கால இளைஞர்கள் வந்து பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்குன்னா படிக்க தான். சும்மா யாரோ ஒருத்தர் 2 பேர் சைட் அடிப்பான், இல்ல பிகரம் அடிக்கிறதுக்காக போவான். அதெல்லாம் வந்து நீங்க ஒத்துக்கலாமா? அது கிடையாது, படிக்கிறதுக்காக மட்டும்தான் போறாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப 100 கோடி மக்கள் இருக்காங்க, 100 கோடி மக்களுமே படிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து படிப்புல எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? புள்ளி விவரத்துல 9வது இடத்துல இருக்கு. மக்கள் தொகை பெருக்கத்துல 2வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல இருக்கு. மடிக்கிறதுல. ஆமா, ஃபிகரை மடிக்கிறதுல. அத பெண்களை மடிப்பதற்காக மட்டும்தான் நீங்க சொல்ற கருத்து பாத்தீங்கன்னா 100% 99% அதுக்குதான். 1% தான் படிக்கிறாங்க. அப்படி இல்ல நடுவர் அவர்களே. அந்த 2% வந்திருக்காங்க இல்லையா அந்த மக்கள் தொகையில, அது எதற்காகனா இனிமேட்டு நிறைய குழந்தைகளை உருவாக்கி படிக்க வச்சு அதுலயும் நம்ம முதல் இடத்துக்கு போலான்றதுக்காக தான். இது யாராவது மிமிக்ரி வாய்ஸ்ல பேச ட்ரை பண்ண? இல்ல என் வாய்ஸ்லயே தான். பொதுவா கதிர் பேசும்போதுதான் ஏதோ மிமிக்ரி வாய்ஸ்ல ட்ரை பண்ண 2 புருவத்தையும் மேல தூக்கி கேள்விக்குறியாகி பேசும்போது நான் டவுட் ஆயிட்டேன். பரவாயில்ல விட்டுரு.
இவர் சொல்றது வந்து இது திரும்பி கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி அந்த குழந்தைய ஜட்ஜ்மென்ட் தான் கொடுக்கணும். இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கல இல்ல, இவர் சொல்றது இப்படி சொல்றாரு, நீங்க சொல்றது இப்படி சொல்றீங்க. சோ நம்ம வந்து இப்ப முடிவா ஒரு இடத்துக்கு வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க உட்காந்து கண்டிப்பா அதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ அதிகபட்சமாக ஏன்னா இது சமுதாய சீர்திருத்தத்தோட நம்மளுடைய WWW நிகழ்ச்சியில இந்த பட்டிமன்றத்தின் மூலமா தீர்ப்புகளை சொல்லி 2 பேரும் பேசுறத அலசி அரைஞ்சி நான் தீர்ப்பு சொல்லி ஆனா அதுதான் மக்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். நாளை பின்ன நாளைக்கு போகும்போது நம்மளை கைகுலுக்கி பேசுவான். சோ எதற்காக பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் செல்வது எதற்காக அப்படின்னா பெண்களை மடிப்பதற்காக மட்டுமே என்று நினைக்கிறாதீங்க. படிப்பதற்காகவும் கூட தான். 2 வேலையும் ஒரே நேரத்தில், 2 கண்ணு இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்குல 2 சந்து இருக்கு. சோ இது மாதிரி 2 இருக்கும்போது பசங்க படிக்கிற வயது, அந்த படிக்கிற வயதுல படிக்கும் போதே காதல் அனுபவம், பெண்களை லைட்டா சும்மா ஜாலியா பேசுறதா. சோ அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஆனா 90% பெண்களை மடிப்பதற்காக தான் அப்படின்னு சொன்னதை ஏத்துக்க முடியாது. பாதிக்கு பாதியா இருக்கு. படிப்பதற்காகவும் செல்கிறார்கள், பெண்களை மடிப்பதற்காகவும் செல்கிறார்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நேரத்தில் உங்களை சந்திச்சல இந்த WWW நிகழ்ச்சி மூலமாக இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.